வணக்கம். பெண்ணாகிய ஓவியம் அப்படின்னு நம்ம தமிழக ரசிகர்கள் எல்லாருமே ரசித்து அவங்கள கொண்டாடின ஒரு நடிகைனா ஹன்சிகாங்க. ஆனால் இவங்க பெரிய அளவில் ஒரு சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா கிடைக்கிற நேரத்தில் தன்னோட திரைத்துறை அந்த நடிப்பு துறையை விட்டுட்டு திருமணம் செஞ்சிட்டாங்க. இவங்க அப்படி மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இவங்க தாங்க தமிழ்நாட்டில் லேடி சூப்பர் ஸ்டார். அதாவது உன்னை நீ நம்பும் வரை எந்த ஒரு சவாலும் உன்னை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். அதிர்ஷ்டத்தை நம்பி நான் வாழவில்லை, என் உழைப்பை நம்பி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ் மண்ணை மீண்டும் மிதிச்சிருக்கிறாங்க. வந்த உடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருக்காங்க. தூக்கி எறிந்தால் வருந்த மாட்டேன், பந்து போல் மீண்டும் எழும்புவேன் அப்படின்னு தன்னோட பணியை மீண்டும் தொடங்கியிருக்கிறாங்க திரு ஹன்சிகா மோத்வானி. தமிழில் மிக முக்கியமான நடிகைங்க. 7 மொழி சரளமாக பேசக்கூடியவங்க. அப்போ எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தெலுங்கு, மராத்தி, பெங்காலி, இங்கிலீஷு, ஹிந்தி, துளு, தமிழ் சரளமாக பேசுவாங்க. இவங்க ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக டிவி தொடர்களில் தாங்க நடிச்சிருக்காங்க. டிவி தொடர்களில் குழந்தைகளை மகிழ்விக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் தான் தோன்றியிருக்காங்க. 2007 அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக தெலுங்கில் அறிமுகமாகறாங்க. 2008 புனித் ராஜ்குமாருக்கு ஜோடியாக பிந்தாஸ் அப்படிங்கிற கன்னட படத்தில் தொடர்ந்து வெற்றி தான் வச்சுக்கோங்களேன். அதே ஆண்டு ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம். அப்புறம்தான் தமிழுக்குள்ளே வராங்க. படம் நம்ம தனுசு கூட தான். முதல் படம் மாப்பிள்ளை படம் எப்படி இருக்கும் பாருங்கள். மாப்பிள்ளை அப்படியே நம்ம விவேக்கோட ஜோக்கை மறக்கவே முடியாது. ரெங்கா ரொட்டி ரெங்கா ரெட்டின்னு கலக்குவார். எங்கேயும் காதல், வேலாயுதம் நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் கூட, ஒருகள் ஒரு கண்ணாடி, சிங்கம் 2, அரண்மனை 1, 2, புலி, மனிதன் இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களாக முக்கிய நடிகர்கள் கூட நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி, கல்யாணம் அப்படின்ட்டாங்க. என்னையா எல்லாருமே நடித்து ஓஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கடைசி காலகட்டம் இன்னுமே நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம தமிழ் நடிகைகளை பார்க்குறோம். ஆனால் இவங்க வித்தியாசமாக மார்க்கெட்டில் இருக்கும்போதே கல்யாணம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவங்களோட நல்ல நண்பர் தான். அவர் ஒரு தொழில் அதிபர். அவருக்கு அது 2வது கல்யாணம். நம்மளோட ஹன்சிகாவுக்கு அதுதான் கல்யாணம். இவங்க 2 பேரோட கல்யாணம் பெரிய ஒரு அரண்மனையில் பேலஸில் வச்சு நடக்குதுங்க. ராஜ குடும்பத்து கல்யாணம் நடந்தால் எப்படி அந்த அளவுக்கு, ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஃபேமிலி தான். அப்படி நடக்குது இவங்களோட கல்யாணம். 4 வருடங்கள் இவங்களோட கல்யாண வாழ்க்கை. அதில் 2 வருஷம் தன் கணவனோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சினிமா பக்கம் தலையே காட்டலை. அப்படி இருந்த நம்ம ஹன்சிகா 2 வருஷத்துக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே சிறு பிரச்சனை. தன் கணவனோட வாழ பிடிக்காமல் தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 ஆண்டுகள் ஓடிடுச்சு. ஒரு கட்டத்தில் மும்பை கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க, எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னு. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெண் எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் அவ்வளவுதாங்க, அடுத்து சேர வாய்ப்பே கிடையாது. அது என்னமோ இந்த பணக்காரங்களுக்கே உரிய, இந்த சினிமா நடிகர்களுக்கே உரிய அது ஒரு சாபம்னு சொல்லலாம். பிடிக்கலை, டைவர்ஸு. கோர்ட்டு டைவர்ஸு வழங்கிருச்சு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆன உடனே அவங்க வெளியே சொன்னது என்னென்னா, இப்போ நான் ஒரு சுதந்திரம் கிடச்ச ஒரு பெண்ணாக நான் உணர்கிறேன். சுதந்திரம் கிடச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி எனக்கு கிடச்சிருச்சின்னு முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு நேர மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டாங்க. சரிங்க, இன்னும் அவங்க சினிமா வாழ்க்கையை தொடரட்டும். நான் ஒரு கனவு திட்டம் வச்சுருந்தேங்க. நம்ம சோனியா காந்தி அம்மா இருக்காங்களே, காங்கிரஸ் தலைவி, அவங்களோட வாழ்க்கை வரலாறை இந்த ஹன்சிகாவை வச்சு தான் படம் எடுக்கணும்னு திட்டம் தீட்டி வச்சுருந்தேன். கனவு திட்டம்.
ஐயோ அந்த திட்டம் நிறைவேறலையேன்னு கல்யாணம் ஆன உடனே வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் அவங்க சினி ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. நிச்சயம் சோனியா காந்தி அம்மாவோட வாழ்க்கை வரலாறை இவங்கள வச்சு எடுக்கணுங்கிறது என்னோட திட்டம். யாராவது இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இருந்தீங்கன்னா வாங்கய்யா, படம் எடுப்போம். நல்ல செட்டு, சரியான இவங்க சோனியா காந்தி அம்மா கேரக்டருக்கு அப்படியே செட் ஆவாங்க. படம் ஜூப்ளி அடிக்கும், சில்வர் ஜூப்ளி அடிக்கும். அதுக்கு தயாராக வாங்க.